யா அல்லாஹ் உனது பெயரை கொண்டே மரணிக்கிறேன், மறுபடியும் நான் உயிர் தெழுகிறேன் என்ற துவாவை அமூத் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. தூக்கத்துக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது? மவுத் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. இன்னும் நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனா ஒவ்வொருத்தன் தூங்கக்கூடிய நிலை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி தூங்குறான்? அதாவது தொலைக்காட்சியில சேனல்களை மாத்தினவன தான் தூங்குறான். தொலைக்காட்சி எடுத்தீங்கடா அந்த டிவி பெட்டியில சேனல்களை மாத்திய வண்ணம் தான் ரிமோட் கையில் இருக்கும். அப்படி மாத்தி மாத்தி அவர் தூங்குவார். அல்லது அந்த மோசமான காட்சிகளை பார்த்த நிலையில தான் அவர் தூங்குவார். அல்லது மோசமான தடை செய்யப்பட்ட இசைகளை கேட்ட நிலையில் தான் தூங்குவார். அடே உனக்கு காலம் அதோட முடிஞ்சுன்னு சொன்னா என்ன நிலைமை? அல்லாஹுவை மறந்த நிலையில் நீ உலகத்தை விட்டு பிரிகிறாய். அல்லாஹுவை நினைவு கூறாத நிலையில் உலகத்தை விட்டு பிரிகிறாய். அந்த நிலையில் தான் எழுப்பப்பட போகின்றாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. நபி அவர்கள் என்ன ஓதுவார்கள்? பிஸ்மிக ரப்பி வலாத்து ஜன்பி, ரப்புடைய திருநாமத்தை கொண்டு எனது எலும்பை, எனது முதுகு பக்கத்தை உனது பெயரை கொண்டே நான் வைக்கிறேன், உனது பெயரை கொண்டே நான் மறுபடியும் எழுகிறேன் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்வார்கள், இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, யா அல்லாஹ் எனது உயிரை நீ வைத்துக் கொண்டால் அதற்கு இரக்கம் காட்டிவிடு யா அல்லாஹ். யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூங்க செல்லும் பொழுது நபி அவர்கள் என்ன ஓதுகிறார்கள்? இன் அம்சக்த நஃப்ஸி, எனது உயிரை நீ வைத்துக் கொண்டால் யா அல்லாஹ் அதற்கு இரக்கம் காட்டிவிடு, அதற்கு கருணை காட்டிவிடு என்று நபி அவர்கள் கேட்பார்கள். வைன் அர்சல்தஹா, மறுபடியும் அந்த உயிரை நீ திருப்பி அனுப்பினால் ஃபஹ்ஃபல்ஹா, அதை நீ பாவங்களை விட்டு பாதுகாத்து விடு யா அல்லாஹ், பாவங்கள் செய்யாமல் அந்த உயிரை பாதுகாத்து விடு, நல்லடியார்களோடு என்னை சேர்த்து விடு என்று நபி அவர்கள் ஒவ்வொரு நாள் தூங்க செல்லும் பொழுதும் கேட்பார்கள். ஒருவன் தூங்குகிறான், அவன் எப்படி தூங்க வேண்டும்? நபி அவர்கள் எப்படி அழகான துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த உயிர் மறுபடியும் வரவில்லை என்று சொன்னால் என்ன நிலைமை? மறுபடியும் வாங்க முடியுமா? இன்னும் ஒரு ஹதீஸில் வருகிறது, நபி அவர்கள் ஓதுகிறார்கள், அல்லாஹும்ம ஹலக்த நஃப்ஸி, யா அல்லாஹ் நீதான் எனது ஆத்மாவை படைத்தாய், அதே போன்று நீதான் என்னை மரணிக்க செய்கின்றாய், இன் அஹ்யைதஹா, என்னை நீ உயிரோடு வாழச் செய்தால் என்னை பாதுகாத்து விடு, பாவங்களை விட்டு உனக்கு மாற்றமாக செயல்படுவதை விட்டு என்னை பாதுகாத்து விடு, வைன் அமத்தஹா, என்னை நீ மரணிக்க செய்து விட்டால், எனது உயிரை மறுபடியும் நீ திருப்பி அனுப்பவில்லை என்று சொன்னால் ஃபக்ஃபிர் லஹா, என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று நபி அவர்கள் துஆவை கேட்டுவிட்டு தான் தூங்குவார்கள் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். நமது அதிகமான சகோதர நிலை என்ன? சினிமாக்களோடு தான் தூங்கச் செல்கிறார்கள். சினிமாக்களுடைய காட்சிகளை பார்த்த வண்ணம் தூங்கச் செல்கிறார்கள். ரிமோட் கையிலே சேனல்கள் மாறிக்கொண்ட நிலையிலே தூங்கச் செல்கிறார்கள். ஒரு மனிதன் எந்த நிலையிலே மரணிக்கிறானோ அந்த நிலையில் தான் எழுப்பப்படுவான். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லையா? அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லையா? அல்லாஹ்வை மறந்த நிலையில், பாவம் செய்த நிலையில் ஒருவன் மரணிக்கிறான் சொன்னா அதைவிட சாபக்கேடு என்ன இருக்கிறது? அதைவிட மோசமான நிலை என்ன இருக்கிறது? அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இபாதத் செய்த நிலையிலே நாம் மரணிக்க வேண்டும். நமது உயிர்கள் பிரிய வேண்டும். அதை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். உங்களோடு ஒரு வானவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உயிரை கைப்பற்றக்கூடிய ஒரு மலக்குல் மௌத் உங்களோடு நியமிக்கப்பட்டிருக்கிறார். எங்கு போனாலும் அவர் இருப்பார். நாங்க பாவம் செய்யக்கூடிய நேரத்திலும் அவர் இருப்பார். நாங்க தனிமையில் இருக்கும் பொழுதும் அவர் இருப்பார். நாங்க நமது நாட்டை விட்டு வேறொரு நாட்டில் இருக்கும் பொழுதும் அவர் இருப்பார். நாம் எந்த நிலையில இருந்தாலும் எங்கிருந்தாலும் நம்மோடு ஒரு வானவர் இருக்கிறார். எதற்கு? நமது உயிரை கைப்பற்றுவதற்கு, நமது உயிரை வாங்குவதற்கு. நேரம் முடியுதா அவர் உயிரை வாங்கிக் கொள்வார். அதுதான் அவருடைய டியூட்டி. ஒரே ஒரு டியூட்டி தான். அந்த ஒரே ஒரு டியூட்டிக்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாம் பிறந்த இடத்திலே மரணிப்போம் கிடையாது. பிறந்த இடத்தை வேணும்னா சொல்லலாம், எங்க பிறந்தீங்க சொல்லலாம். எங்க மரணிப்பீங்க முடியாது, சொல்ல முடியாது. அந்த வானவர் குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது அந்த உயிரை கைப்பற்றிக் கொள்வார். எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபர்களை தரிசிப்பதை நபி அவர்கள் ஆரம்ப காலங்களிலே தடை செய்திருந்தார்கள். உங்களுக்கு நான் தடை செய்திருந்தேன். ஏனென்று சொன்னா அப்படியான ஒரு கொள்கையில இருந்து வந்த ஒரு சமுதாயம், அப்படியான கொள்கையில இருந்து மீண்டு வந்த ஒரு சமுதாயம் கபர்களை தரிசிக்க அனுமதிச்சா மறுபடியும் பழைய தவறை அவர்கள் செய்யலாம். அதனால் நபி அவங்க என்ன செய்திருந்தாங்க? தடை செய்திருந்தார்கள். ஆனா அந்த தவறு இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கவலை. ஃபஸூருஹா, எப்பொழுது சஹாபாக்கள் ஏகத்துவத்திலே உறுதியானார்களோ, ஓரிரை கொள்கையிலே உறுதியானார்களோ, அதற்கு பிறகு நபி அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? கபர்களை தரிசிப்பதற்கு. கபர்களை தரிசிப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆகிரா,
அதற்குரிய காரணத்தையும் சொல்கிறார்கள். அது உங்களுக்கு மறுமை பற்றிய எண்ணத்தை கொண்டு வரும், மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தை உங்களுக்கு கொண்டு வரும். இவன் என்ன கேட்டா, கபரிஸ்தானுக்கு போய் அரசியலை கதைத்துக் கொண்டிருக்கிறான், அங்கு போயும் அவனுடைய பொருளாதாரத்தை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறான். அங்கு போய் ஒருவன் சிந்திக்க வேண்டும், இவர்கள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், எப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள், எப்படி கண்ணியமாக வாழ்ந்தார்கள், எப்படி சுகபோகத்தோடு வாழ்ந்தார்கள், இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நிலை எனக்கும் வருமே, இப்படித்தானே நானும் வந்து சேரப்போகிறேன். இப்படி ஒரு மனிதன் சிந்திப்பதற்காக, இப்படி சிந்தித்து அவனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் நபி அவர்கள் கபர்களை தரிசிப்பதை அனுமதிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய நறுமை சகோதரர்களே, அந்த சிந்தனை வரவில்லையா? அப்படியாவது போய் அந்த சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த சிந்தனையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த கபர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு அடியான் இந்த உலகத்தை விட்டு போனால் கபர் என்ன சொல்கிறது? உனது வரவு நல்வரவாகட்டும், உன்னைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அந்த கபர் சொல்லும். ஒரு கெட்டவனா அந்த கபர் சொல்லும், லா மர்ஹபா, உனக்கு எந்த ஒரு வரவேற்பும் கிடையாது, எந்த ஒன்றும் கிடையாது, நான் இப்பொழுது உன்னோடு எப்படி நடந்து கொள்ள போகிறேன் என்பதை பார்த்துக்கொள் என்று மிக மோசமாக கபர் நடக்க ஆரம்பிக்கும் என்ற ஹதீஸை எல்லாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய நறுமை சகோதரர்களே, நாம் அந்த கபருக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்களை நமது உள்ளத்திலே நாம் அதிகம் ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஹதீஸை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் எனது இந்த உரையை முடிக்கிறேன். அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை துஆ செய்கிறார்கள், ஒரு முறை பிரார்த்திக்கிறார்கள். எப்படி? அவங்க சொல்கிறார்கள், எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவராக தந்து, அதே போன்று அபூ சுஃபியானை எனது தந்தையாக ஆக்கி, முஆவியாவை ரலியல்லாஹு அன்ஹு எனது சகோதரனாக ஆக்கி அருள் புரிந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இப்படி ஒரு துஆவை கேட்கிறார்கள். செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதெல்லாம் உனக்கு நீ கேட்காவிட்டாலும் இதெல்லாம் உனக்கு எழுதப்பட்டு விட்டது, இது கிடைத்தே தான் தீரும். இந்த உலகத்துடைய ஏற்பாடு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விட்டான். இவைகள் எல்லாம் எப்படி என்று சொன்னா, லி ஆஜாலி மதுருபா வ அர்ஸாகி மக்சூமா, இப்படி நபி அவர்கள் சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு எழுதப்பட்டு விட்டது, அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், உமக்கு நீ இப்படி துஆ செய்தால், யா அல்லாஹ் நரகத்துடைய வேதனை விட்டு என்னை பாதுகாத்து விடு, கபருடைய தண்டனைகளை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று நீ துஆ செய்தீர் என்று சொன்னால் அது உமக்கு சிறப்பாக இருக்கும் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். உலகத்தை மாத்திரம் ஒருத்தன் கேட்டுக்கொண்டிருக்கிறான், உலகத்தை மாத்திரம் தான் கேட்கிறான், கையை உயர்த்தினான்னு சொன்னா உலகம் மாத்திரம் தான், உலகத்துடைய இன்பம் தான், உலகத்துடைய சொகுசு தான். மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை நபி அவர்கள் கேட்க சொல்லி இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை, அந்த கபருடைய வேதனைகளை விட்டு பாதுகாப்பு தேடி சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்தித்து தான் தீரும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைப், மறைவானவற்றுடைய ஞானம் மிக்க அந்த ரப்பின்பால் நீங்கள் மீட்டப்படுவீர்கள், அவன் நீங்கள் செய்தவைகள் எல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப் போகிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய நறுமை சகோதரர்களே, இவர்கள் அல்லாஹ்வுடைய தரிசனத்தை விரும்புவார்களோ அல்லாஹ்வும் அவர்களை எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான் என்ற அந்த வார்த்தையை கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.